வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு விசாக நட்சத்திரத்தின் வருடப்பலன். இந்த பதிவில் விசாக நட்சத்திரத்தின் வருடப்பலன் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை சார்ந்து இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளையும் விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விசாக நட்சத்திரத்தின் வருடப்பலன். பொதுவாக விசாக நட்சத்திரம் என்பது ராசியின் வரிசையில் 16வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தின் 20 டிகிரி துலாம் ராசியிலும் அது முதல் 3.20 டிகிரி விருச்சிக ராசி வரையிலும் பரவி இருக்கிறது. இந்த விசாக நட்சத்திரத்தின் சின்னம் என்பது அலங்கரிக்கப்பட்ட வளைவு அல்லது ஒரு சக்கரமாகவும் இருக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தின் அதிபதி தேவர்களின் அரசனான இந்திரனின் மனைவி இந்திராணி ஆகும். இந்த விசாக நட்சத்திரத்தின் விராடன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தின் தசாதிபதியும் குரு பகவான் விராடனே ஆவார். அன்புள்ள விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு கலவையை கொண்டு வரும் சேரும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் இதுபோன்ற அனுபவங்கள் உங்களின் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மகா பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு நம்பிக்கையான மற்றும் தெளிவான பேச்சராக சிறந்து விளங்குவீர்கள். மேலும் உங்களின் மதம் சார்ந்த ஆன்மீக கற்றலில் உங்கள் ஆர்வம் ஆழமடையும். தாங்கள் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியுடன் ஈடுபடுவது மற்றும் சத்சங்கத்தில் பங்கேற்பது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். குறிப்பாக உங்களின் உறவுகளுடன் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் ஒரு குறுகிய ஆன்மீக யாத்திரைக்கு கூட நீங்கள் திட்டமிடலாம். விசாக நட்சத்திர ஜாதகம் 2025 படி உங்களின் இளைய உடன்பிறப்புடனான உங்கள் உறவு மகிழ்ச்சியாக மேம்பட்டு பலமாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் உங்கள் தந்தை, வழிகாட்டி மற்றும் ஒரு குரு ஆகியோரின் ஆதரவை நீங்கள் தவறாமல் பெற்று மகிழ்ந்து வீரநடை பொழுவீர்கள். உங்கள் தந்தையுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய அறிவுரைகளும் அனுபவங்களும் உங்களுக்கு மதிப்புமிக்கதாக இந்த ஆண்டில் இருக்கும். ஆகையால் அவர் சொல்வதை கேட்பது முக்கியம். இந்த ஆண்டு அவர் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் நீங்கள் அவரது உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களின் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை உறுதியளிக்கும் ஆண்டாக இருக்கிறது. விசாக நட்சத்திர மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேற அதிக வாய்ப்புகள் அமைகிறது. மற்றும் விசாக நட்சத்திர மக்களுக்கு அக்டோபர் 19 முதல் டிசம்பர் 4, 2025 வரையிலான காலகட்டம் உங்கள் வணிகம், செய்தொழில் மற்றும் வேலையில் உங்கள் சுய விவரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்றதாக அமையும் என்றும் தெரிகிறது. நீங்கள் இந்த ஆண்டில் தொழில் மாற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் இதுவே சரியான ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் இருக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ந்து வாழுங்கள். பொதுவான தகவல்கள் என்பது ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்படுகிறது. சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுவனிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு அவர் தனது பயணத்தை தொடர்கிறார் என்பது நிசமான ஒரு கருத்தாக இருக்கும். பொதுவாக சோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியது என்று கருதப்படுகிறது. இருப்பினும் அவர் ஜாதகத்தின் 5ஆம் இடம், 10ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற கர்மஸ்தானம் என்ற வகையில் அந்த ராசியாதிபதி எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபடும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன்.
நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.